வணக்கம். சவப்போட்டையிலிருந்து நேற்று ஏன் நீ வரலை அப்படின்னு அந்த 30 வயசு தக்க ஒரு பொண்ணு கேட்குதான். ஸோ இப்படி இருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுதான் அப்போ என்ன ஆச்சு, 30 வயசு, இது உண்மையான நடந்தது. அமெரிக்காவில் 1930 நடந்த பொண்ணு மூச்சு திணறாத அந்த 30 வயசு கடந்த பெண் வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்கள சவப்பட்டியில் வச்சு பள்ளம் வச்சு புதைச்சிருவாங்க. அடுத்த நாள் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அப்போ எல்லாரும் போகும்போது அவங்க தங்கச்சியும் போகிறாங்க. அவங்க தங்கச்சி போகும்பொழுது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நேற்று வந்து ஒரு பயங்கர புயல் இருந்ததுனால அவங்க அக்கா அவங்களால பார்க்க முடியல. அங்கே இருக்க ஃபாதர் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி நான் அக்கா முகத்தை பார்த்துக்கிறேன், மறுபடியும் தோண்டி எடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தோண்டி எடுக்கும்போது அப்படியே அந்த எல்லாருமே அந்த பாக்ஸே அப்படியே ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களோட கைகள் வந்து அப்படியே நடுங்கும். ஸோ எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அந்த திடீர்னு அந்த பெண்மணி என்ன பண்ண பார்ப்பாங்க, அது எந்திரிச்சு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து அவங்க தங்கச்சியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். உடனே அவங்க தங்கச்சி கையை இறுக்கமாக அந்த பொண்ணு பிடிச்சிட்டோன்னே மூச்சு விட்டுரும். ஸோ மேபி வந்து உடனே அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, தவறுதலாக அந்த பொண்ணு வந்து புதைச்சிருக்காங்க, சரியாக செக் பண்ணாமல். அந்த சில நேரங்கள் வந்து மயக்கத்தில் இருக்கனால அது தெரியாமல் பண்ணிட்டாங்க. டாக்டர் அவங்க சாகலைன்னு எல்லாரும் அதுக்கு நடுவில் பயந்து ஐயோ போனோம் பேசுதுன்னு. சில பேர் இல்லை டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் 78 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்கன்னு நான் படித்தேன். ஸோ என்ன இதில் என்ன இருக்குன்னா, இது கதையில் என்ன வருதுன்னா, சப்போஸ் அந்த தங்கச்சி நேத்தே கரெக்டாக வந்திருந்தாங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் நேத்தோட எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவங்க இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் லேட் ஆனாலும் ரொம்ப நல்லதாக தான் முடியுன்றது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா? ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு, நமக்கு அது நேற்று நடக்கலை அப்படின்னா இல்லை, அடுத்த நாள் அது நடந்ததுன்னா அது ரொம்ப நல்லாவே முடியுன்றதை நம்புங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.